லலிதா சகஸ்நாமத்தின் அற்புதமான முதல் வார்த்தை ஜபம் மந்திரம் மூலம் என்று சொல்லப்பட்ட ஸ்ரீமாதா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமாதாவினுடைய ரகசியம், ஸ்ரீமாதாவினுடைய விவரங்கள், ஸ்ரீமாதாவினுடைய உள்ள ஆழ்ந்த தத்துவங்களை மந்திராலய குருஜி ஸ்ரீ வீரமணி சுவாமிகள் மிக மிக லேசாக ஒரு எளிய முறையில் பக்தர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை தெரிவிக்கிறார்கள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. லலிதா சகஸ்நாமத்தினுடைய முதல் அர்ச்சனை நாமம். 6 விதமான வழிபாடுகள் இருந்தாலும் சாக்தம் என்று சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய வழிபாடு மிக மிக பிரசித்தமானது. அநேக பெரியவர்கள், சித்தர்கள், நாயன்மார்கள், ஏன் ஆழ்வார்கள் கூட இந்த சாக்த உபாசனையை செய்து அதன் மூலம் விதியை இருந்திருக்கிறார்கள். நாங்கள் நேரடியாக அம்பாளுடைய பரமபதம் என்று சொல்லக்கூடிய பாதார விந்தத்தை அடைந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் அமாவாசையை பௌர்ணமி என்று கூறிய அந்த வார்த்தைக்காக பூமி ஓடோடி வந்தவள் தான் அபிராமி என்று சொல்லக்கூடிய அந்த லலிதாம்பிகை. மனிதர் சொன்ன அந்த திதியை மாற்றுவதற்காக தானே ஒரு திதியாக, திதியின் ஒளியாக, திதியின் மாற்று வடிவமாக, நிலவின் வடிவாக வந்தவள் தான் இந்த ஸ்ரீமாதா. ஸ்ரீமாதா என்றால் உலகத்துக்கெல்லாம் ஆதாயம் என்பதில்லை. ஒரு மனிதனுக்கு 4-5 தாய்கள் உண்டு. இப்படி ஸ்ரீமாதா தான் அபரிதமான தாய். ஒரு தாய் தான் பெற்ற மகவிற்கு பால் குடிக்கிறாள். அதே தாய் இரட்டை குழந்தை பிறந்து விட்டால் தாய் தன்னுடைய பாலினை, தன்னுடைய அமிர்தத்தை 2 குழந்தைகளுக்கு பங்கிட்டு குடிக்கிறாள். ஆக 2 என்று வரும்பொழுதே அந்த பங்கீடு என்று வந்து விடுகிறது. ஆக தாயின் அன்பு இரு வடிவமாக குழந்தைகள் பிறந்துவிட்டால் அந்த பங்கீடு வந்து விடுகிறது. பால் குடிக்கின்ற தாய் முதலில் அன்னை. அவள் மனித மாதா, மனித குலத்தில் நமக்காக பிறந்த மாதா. அடுத்தாற் போன்று நாம் பால்குடியை மறக்கிறோம். இருப்பினும் பால்குடியை மறக்கவில்லை. பால் குடியை மறந்துவிட்டோம், ஆனால் பாலை குடிப்பதை மறக்கவில்லை. அந்த பாலை தருவது யார்? கோமாதா என்று சொல்லக்கூடிய பசு. அந்த பசு கூட மனிதர்கள் பசுவை தெய்வமாக நினைக்கின்ற வரையில் அந்த பசு தன்னுடைய உதிரத்தை எல்லாம் மனித குலம் வாழ வேண்டும் என்பதற்காக, மனித உயிர்கள் தன் பாலை குடித்து வாழ வேண்டும் என்பதற்காக எவ்விதமான கிருமியுமின்றி, எவ்விதமான நோய் நொடிகள் இல்லாத சுத்தமான பாலை குடிக்கின்றது. ஆனால் அதே பசு கூட தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கன்றுக்குட்டியை பார்த்தவுடன் அந்த கன்றுக்குட்டிக்காக கொஞ்சம் பாலை சேமித்து வைக்கும். இந்த கிராமப்புறங்களிலே சொல்வார்கள், மாடு பாலை எக்கி வைத்துக் கொண்டுள்ளது என்று கிராமப்புறங்களில் ஒரு வார்த்தை சொல்வார்கள். ஏனென்றால் மனிதன் பாலை கறக்கிறான், இருப்பினும் கூட தான் பெற்ற மகவு என்று சொல்லக்கூடிய அந்த கன்றுக்குட்டிக்கு பால் வேண்டும் என்று நினைத்து அந்த பாலை வைத்துக்கொண்டு மனிதர்கள் கறந்த பின்னால் கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்டவுடன் கன்றுக்குட்டி ஓடோடி சென்று குடிக்கின்ற நேரத்திலே அதற்கும் கொஞ்சம் பால் கிடைக்கும். ஆகவே மனிதனுக்கும் பால் கொடுத்து தன்னுடைய கன்றுக்குட்டிக்கும் பால் கொடுக்கின்ற கோமாதா 2வது மாதா அல்லவா? 3வது மாதா. நீ எப்படி உயிர் வாழ்கிறாய்? உணவின் மூலம் உயிர் வாழ்கிறாய். அந்த உணவை தருவது யார்? நன்றாக சிந்தித்துப்பார். நீ அரிசியை சாப்பிடலாம், கோதுமையை சாப்பிடலாம், பயிர்களை வரக்கூடிய காய், கனி, கிழங்கு போன்றவற்றை எல்லாம் சாப்பிடலாம். இதை தருபவள் யார்? நன்றாக சிந்தித்துப்பார். உன்னுடைய வீட்டின் நடுகாலிலே ஏதாவது தானியத்தை விதைத்துப்பார், அது அப்படியே தான் இருக்கும். எலிகள், பூச்சிகள் தின்னும். ஆனால் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு பூமியில் இருக்கின்றவை, வயல்வெளிகள், புஞ்சை, இந்த பகுதிகளை விதைக்கின்ற விதைகளாகப்பட்டது
ஒன்று நூறாகி, 100 ஆயிரமாகி, 1000 லட்சமாகி, லட்சம் பல கோடி தானியங்களாகி உன் ஊருக்கல்ல, உன் திசைவுக்கல்ல, உன் நாட்டிற்கே தானியமாக பொழிந்து அந்த நிலையை உயிர் வாழக்கூடிய தானியத்தை தருவது யார்? அதை செழிக்க செய்வது யார்? ஆம், பூமாதா. இவள் உனக்கு 3வது தாய் இல்லையா? ஆம், 4வது தாய். நீ உயிர் வாழ வேண்டும் என்றால் நிச்சயம் அதற்கு நீர் வேண்டும். நீரின்றி உலகே பாழ் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆம், அந்த நீரினை தருவது யார்? உன் இடத்திலே இருக்கக்கூடிய நீரினை கொடுப்பது யார்? ஆம், உன் இடத்திலே நதியாக ஓடுகின்ற, ஆற்றங்கரையாக ஓடுகின்ற, இன்றைக்கு மனிதர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கப்பட்டுள்ள, கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள அந்த தாய் நதி நீர் இல்லை என்றால், ஆம், நீ உலகத்தில் உயிர் வாழ முடியாது. ஆகவே அந்த தண்ணீரை கொடுப்பவள் அந்த நதி தாய் அல்லவா? அவள் மற்றொரு தாய். ஆம், இந்த நதியிலே நீர் வருவதற்கு காரணமாக இருப்பவள் யார்? சிந்தித்து பார். மழையே 5 வருடங்கள் பெய்யவில்லை, 10 வருடங்கள் பெய்யவில்லை, 20 வருடங்கள் பெய்யவில்லை என்றால் இந்த உலகத்தினுடைய மக்கள் இது என்ன? ஆகவே மாறியாகி பொழுபவள் அடுத்த தாய். ஆகவே உன் தாயை தோற்றுவித்தவள், பசுவை தோற்றுவித்தவள், இந்த பூமியை தோற்றுவித்தவள், நதியை தோற்றுவித்தவள். ஆம், மாறியென பெய்கின்ற இந்த தாய்க்கு அனைத்துக்கும் மேலாக்கப்பட்டவள் தான் ஸ்ரீமாதா என்று சொல்லக்கூடிய அந்த லலிதா பரமேஸ்வரி திரிபுர சுந்தரி தாய். இதை ஒவ்வொருவரும் நினைந்து தன்னுடைய தாய்க்கும், பசுவிற்கும், பூமிக்கும், நீருக்கும், மழை பொழிகின்ற கருணை மாதாவட்ட மாறிக்கும் வணங்குவீர், நன்றி செலுத்துவீர். அடுத்த பதிவில் அடுத்ததை நாம் பார்ப்போம். இதில் 1,00,000 1 என்ற அளவில் ஸ்ரீமாதா என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னோம். இன்னும் இது போன்று பல மணி நேரம் ஸ்ரீமாதா என்பதற்கு அர்த்தம் சொல்லப்படும். விரும்புகின்றவர்கள் கேட்டுக்கொண்டால் இந்த பதிவு செய்யப்படும். ஆகவே இன்று முதலாக நீங்கள் அனைவரும் உங்களுக்கு 5 தாய் இருப்பதை நினைத்துக் கொண்டு அந்த உன்னுடைய தாயை, கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுமாதா தாயை, நீர் குடிக்கின்ற அந்த நதி தாயை, நீருக்கு காரணமாகப்பட்ட மாரி தாயை, உனக்கு உணவு கொடுக்கின்ற பூமி தாயை, எல்லாவற்றிற்கும் மேலாக ஸ்ரீமாதா என்ற யந்திராலய தேவி லலிதா பரமேஸ்வரி திரிபுர சுந்தரி தாயை வணங்கி நோய் நொடிகளிலிருந்து விடுபடுங்கள், மனக்கவலைகளிலிருந்து விடுபடுங்கள். திருமணமாகாதவர்கள் திருமணமாகக்கூடிய அளவிலே அவளை வணங்குங்கள். மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டுங்கள். நிச்சயமாக இந்த 5 தாயும் உங்கள் பஞ்சபூதமாகப்பட்ட உடலுக்குள் சென்று வேண்டியதை தர உங்களுக்காக நான் பிரார்த்திக்கின்றேன். பல்வளம் பெற்று பல்லாண்டு வாழ்க, நல்வளம் பெற்று நலமுடன் வாழ்க, எவ்வளமும் பெற்று எந்நாளும் வாழ்க.